Realme லேட்டஸ்டா லான்ச் பண்ண Realme 8i யோட அன்பாக்சிங் அண்ட் டீடைல்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Realme எக்கச்சக்கமான புது மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க லான்ச் பண்ற மொபைலையே நம்ம டெய்லி ரிவ்யூ போடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு நிறைய கேட்ஜெட்ஸ் வந்து Realme லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் எதுக்கு லான்ச் பண்ணோம் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அந்த மாதிரி லான்ச் பண்ண ஒரு மொபைல் தான் இந்த Realme 8i. இதோட அன்பாக்சிங் முதல்ல பார்த்துட்டு வந்துருவோம். பாக்ஸ் எப்பயும் கொடுக்குற அந்த yellow கலர் பாக்ஸ் மாதிரி தான் இந்த மொபைலோட பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. இதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா உள்ள வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சிம் எஜெக்டர் டூல், TPU கேஸ் இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் Realme 8i மொபைல் கொடுத்திருக்காங்க. கடைசியா ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு 18 வாட் கொடுத்தது சாட்டிஸ்ஃபைடு இல்ல அப்படினு சொல்லலாம். இப்போ மொபைலை பத்தி பார்த்தோம் அப்படினா இங்க டிசைன் அண்ட் பில்ட் அப்படினு பாக்கும்போது ரியல்ல பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா பார்க்கிறதுக்கு ஒரு கிளாஸ் பேக் மாதிரியே ஒரு டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்பவே கேப்சர் பண்ணது இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்திருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இங்க மேல பார்த்தோம் அப்படினா ரெக்டாங்கிள் ஷேப்க்குள்ள கேமராஸ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கு 4 கேமரா மாதிரி தெரியும். ஆனா 3 கேமரா தான் இருக்குது. கீழ வந்து Realme அப்படினு சொல்லி அவங்களுடைய பிராண்ட் நேம் ரொம்ப சின்னதா போட்டுருக்காங்க. பிளேஸ்மென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டாப்ல எதுவுமே கிடையாது. ரைட் சைடில் வந்தோம் அப்படின்னா இங்க பவர் பட்டனோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஃபாஸ்டா அக்யூரேட்டா ஒர்க் பண்ணுது. பாட்டம்ல வந்தோம் அப்படின்னா இங்க ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, மைக் இருக்குது, 3.5 mm ஜாக் இருக்கு. லெஃப்ட் சைடில் வந்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு. மேல வந்து சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அப்படிங்க ஃப்ரண்ட்ல டிஸ்பிளேக்கு வந்தா டிஸ்பிளேக்கு என்ன ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத Realme வந்து அஃபிஷியலா மென்ஷன் பண்ணல. இருந்தாலுமே இந்த டிஸ்பிளேக்கு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் வந்து ஒட்டியே வந்துருது. ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஸ்ப்ளே பார்த்தோம் அப்படினா எப்பவுமே Realmeயோட இந்த பிரைஸ் செக்மென்ட்ல இருக்கக்கூடிய மொபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படினா LCD டிஸ்ப்ளேல 6.5 இன்ச் டிஸ்ப்ளே தான் ரொம்ப வருஷமா கொடுத்துட்டே இருந்தாங்க. அதை ஒரு சேஞ்ச் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த டைம் கொஞ்சம் ஒரு சின்ன வேரியேஷன்ல 6.6 இன்ச் டிஸ்ப்ளே வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. மத்தபடி இதுவும் Full HD டிஸ்ப்ளேல IPS LCD டிஸ்ப்ளே தான். இந்த டிஸ்ப்ளேக்கு பார்த்தோம் அப்படினா 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது கூடவே இன்னொரு மொபைல் லான்ச் பண்ணாங்க, 5G மொபைல், இதோட நல்ல மொபைல். ஆனா அந்த மொபைலான Realme 8sல 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் தான் கொடுத்தாங்க. அதோட கம்மியா பிரைஸ் எடுத்துட்டு வந்து இதுல எதுக்கு 120 Hz கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. செல்லிங் பாயிண்டா அதை வைக்கிறாங்களாம். சோ டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கலர், ஷார்ப்னஸ், டீடைல்ஸ் இதெல்லாமே நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஸ்ப்ளேக்கு HDR சப்போர்ட் கிடையாது. அதே மாதிரி இதுல 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருந்தாலுமே இங்க 60, 120 இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. நடுவுல இருக்கிற 90 செலக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் கிடையாது. ஆட்டோ செலக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் வருது. அதனால நீங்க 90 செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல யூஸ் பண்ண முடியாது. அதையும் கொடுத்திருந்தாங்க அப்படினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சோ 120ல யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு அல்ட்ரா ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த டிஸ்ப்ளேல கிடைக்குது. அடுத்து இதுல கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ரியல்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் வருது. அதுல பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்களும் 3 கேமரா கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக 2 மெகாபிக்சல்ல ஒரு 2 கேமராவை சேர்த்து 3 கேமரா அப்படின்னு சொல்றாங்க. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது எப்பவுமே மாத்தாத அதே 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இந்த மொபைலையும் கொடுத்திருக்காங்க. இங்க கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8s விட இதுல ஓரளவு பெட்டரான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 8sல ரொம்ப பேசிக் போன்ஸ்க்கான ஃபீச்சர்ஸ் தான் இருந்தது. அதுல 64 மெகாபிக்சல் இருந்தாலுமே இங்க 50 மெகாபிக்சல் இருந்தாலுமே இங்க AI கலர் போர்ட்ரைட் ஃபில்டர் கொடுத்திருக்காங்க. நம்மள மட்டும் கலர்ல காமிச்சு பேக்ரவுண்ட பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுக்கிறது. இந்த ஃபீச்சர் வந்து இருக்குது. அது போக இதுல டுயல் வியூ மோடும் கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் 8sல கொடுக்கல, பட் 8i அதோட கம்மியான பிரைஸ் செக்மென்ட்ல இருக்கிற இதுல கொடுத்திருக்காங்க. சோ ஒரு சில கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து அதை விட இதுல எக்ஸ்ட்ரா இருக்குது. ஒரு சில ஃபில்டர்ஸ் இருக்குது. மத்தபடி பேசிக்கான அந்த கேமரா ஃபீச்சர்ஸ் தான் இதுலயும் கொடுத்திருக்காங்க. சோ கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல இருக்கும்போது போட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாமே நல்லாவே இருக்கு. இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ஒரு நல்ல குவாலிட்டியான போட்டோஸ், வீடியோஸ் இதுல எடுத்துக்க முடியுது. 50 மெகாபிக்சல்ல தனியா எடுக்கிறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ சாம்பிள் போட்டோஸ் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இந்த கேமரால செல்ஃபி அண்ட் ரியர் ரெண்டுலயுமே நீங்க வீடியோ எடுக்கணும் அப்படினா 1080 30 fps தான் மேக்ஸிமம் வீடியோ எடுக்க முடியும். இதுல ரியர் கேமரால 4K வரைக்கும் வீடியோ எடுக்கிற ஆப்ஷன் கிடையாது. அதையும் கொடுத்திருந்தாங்க அப்படினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் மேக்ஸிமம் 1080 தான் கொடுத்தது. கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இல்ல அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க MediaTek Helio G96 அப்படின்னு ஒரு புது ப்ராசஸர்ல வந்து இந்த மொபைல் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. G96, G95 இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுக்கும் சேம் கோர் தான் இருக்கு. பட் GPU-வை டிஃபரன்ஸ் பண்ணிடுறாங்க. G95 வந்து G96 விட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஆனா G96 லேட்டஸ்டான ஒன்னு G95 விட G96ல பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நினைச்சு ஏமாந்துறாதீங்க. இதோட ஆன்டிட்யூட் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோம்னா 3,20,000க்கு மேல வருது. இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ், ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாமே நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. இருந்தாலும் கிராபிக்ஸ் வந்து G95 அளவுக்கு இது ஹேண்டில் பண்ணாது. இந்த மொபைல்ல நான் யூஸ் பண்ண வரைக்கும் கண்டினியூஸா கேம் விளையாடும் போது கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ வந்து பார்க்க முடியுது. பட் பெரிய அளவுல ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. இருந்தாலும் வார்ம் இருந்தாலுமே கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்ல பெரிய அளவுல ப்ராப்ளம் எதுவும் இல்ல. சோ ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ்
பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது லேட்டஸ்ட் வெர்ஷனான Android 11ஓட Realme UI 2.0ல லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ளோட்வேர்ஸ் வந்து தேவையில்லாம இருக்குது. அது போக எப்பயும் கொடுக்குற மாதிரி அந்த தேவையில்லாத புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் கொடுக்க தான் செய்றாங்க. மற்றபடி Realme UIல பெருசா இங்க ப்ராப்ளம் பக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா ப்ராப்ளம் இல்ல. இதுல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. Realme வந்து எப்போதான் டுயல் ஸ்பீக்கர் இந்த பிரைஸ் செக்மெண்ட்லாம் எடுத்துட்டு வர போறாங்களோ அப்படின்னு தெரியல. ஏன்னா Infinixல கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் Realme வந்து அதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்க வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் பாட்டம்ல தான் இருக்குது. ஓரளவு டீசென்ட்டான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் டீசென்ட்டான லவுட்ல தான் கிடைக்குது. அதனால மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய அளவுல எதிர்பார்க்காதீங்க. மத்தபடி நெட்வொர்க் கால் குவாலிட்டி இதெல்லாம் பெருசா ப்ராப்ளம் இல்ல. ஃபைனலா இதோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைலையும் 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. ஆனா இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இதோட கம்மியா இருக்கக்கூடிய Realme Narzo 30ல கூட அவங்க 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. 12500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. 13500 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. ஆனா இந்த மொபைல்ல ஏன் அதை விட கம்மியா கொடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. Realme 8sல பார்த்தா அப்படினா 90 Hz ஓட லான்ச் பண்றாங்க. Realme 8A ல பார்த்தா அப்படினா 120 Hz கொடுக்குறாங்க. Narzo 30ல பார்த்தா அப்படினா 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதுவும் 4G மொபைல் தான். ஆனா இதுல 18 வாட் கொடுக்குறாங்க. இப்படி கன்ஃபியூஸ் பண்றாங்க யூசரை. சோ 120 Hz அப்படிங்கறத வச்சு செல் பண்ணிரலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சில வேலைகள்லாம் பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். சோ பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ்ல பெருசா ப்ராப்ளம் இல்ல. இருந்தாலும் அந்த 120 Hzல யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வேகமா பேட்டரி வந்து இறங்குது. ஆனா ஆட்டோ செலக்ட் அப்படின்னு வச்சிட்டீங்கன்னா பேட்டரி வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி சூப்பரா நிக்குது. பெருசா ப்ராப்ளம் கிடையாது. கடைசியா அந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல மொத்தம் 2 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 4+64 6+128. இந்த 4+64 14000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. 6+128 16000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இந்த மொபைல்ல கிடைக்கிற ஒரே ஒரு பெஸ்டான விஷயம் என்ன 14000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு இங்க 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட G96 ப்ராசஸரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. மத்தபடி இந்த மொபைல்ல ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. சோ இந்த மொபைலை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மொபைலை வாங்குறத நீங்க கம்ப்ளீட்டா தவிர்த்தலாம். ஏன்னா இதை விட பிரைஸ் கம்மியா இருக்கக்கூடிய Realme Narzo 30 நீங்க வாங்கிட்டு போயிடலாம். அதுல 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்குது. கிட்டத்தட்ட சேம் டிஸ்ப்ளே தான். இதே மாதிரியான ஒரு கேமரா பேக் தான். ரியல்ல 48 இங்க 50 பெரிய அளவுல டிஃபரன்ஸ் கிடையாது. கொஞ்சம் கேமரா ஃபீச்சர்ஸ்ல டிஃபரன்ஸ் காமிச்சிருக்காங்க. இதை விட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய G95 இருக்கு. இதே பேட்டரி கெபாசிட்டி, இதை விட பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், இதை விட பிரைஸும் கம்மி 500 ரூபாய் கம்மியா கிடைக்குது. அதனால அந்த மொபைல் வாங்குறதா பெஸ்டான சாய்ஸா இருக்கும். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல Realme பிராண்ட்ல இருந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் இந்த மொபைல் ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ Realme லான்ச் பண்ணியிருக்கிற இந்த Realme 8i மொபைல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மொபைல் ஒரு நல்ல மொபைல், இதுவும் ஒரு ஆப்ஷன், எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கம்மியான பிரைஸ்ல 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் Realme கொடுத்திருக்காங்க. அதனால ட்ரை பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல ப்ரோ இது தேவையில்லாத மொபைல், எதுக்கு லான்ச் பண்ணாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல எனக்கும் தெரியல, தேவையில்லாம நீங்களும் வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான புது மொபைல்ஸோட அன்பாக்சிங் அண்ட் டீடைலான ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படீஸை நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.